அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 48 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 20, டோட்டலாக 68 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன லெசன் தான். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் பார்த்திங்கன்னா 2 கொஷின் இந்த லெசன்லேருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. ஒன்று எம்ஆர்டிபி சட்டத்தை ஒழித்த தொழிற்கொள்கை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்று நபார்டு வங்கி தொடர்பாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே இந்த லெசனில் தான் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. லைன் பை லைன் கொஷின் தான், புக் பை கொஷின் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தான் நமக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சுதந்திர பிந்தைய காலத்தில் டேசாம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எந்த வருஷம்னா 1991 ஜூலை 24 புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் இது. ரொம்ப முக்கியமான கொஷின். சுதந்திர பிந்தைய காலத்தில் 1991 ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இரண்டாவது கொஷின். புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்கள். தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல். ஆன்சர் அனைத்தும் சரி. புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்கள் தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல். பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிப்பது. ஆன்சர் தனியார் மயமாதல். பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிப்பது தனியார் மயமாதல். நான்காவது கொஷின். தாராளமயமாக்கலின் நேர்மறை விளைவுகள். வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. தாராளமயமாக்கலின் நேர்மறை விளைவுகள். நேர்மறைனா பாசிட்டிவ். வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. ஆன்சர் அனைத்தும் சரி. தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள், அதாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னா வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரம்பு குறைவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபி சரி. தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள் வேலையின்மை அதிகரிப்பு, வரி வரம்பு குறைவு. ஆறாவது கொஷின். உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது எது அப்படின்னா உலகமயமாதல். உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது உலகமயமாதல். உலகமயமாக்கலின் நேர்மறை விளைவுகள். ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. உலகமயமாக்கலின் நேர்மறை விளைவுகள் சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. உலகமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள். நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, ஏபி சரி. உலகமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள் நெகட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. ஸோ என்னென்னா முதலீட்டு விலக்கல். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது முதலீட்டு விலக்கல். பொறுத்துக. ஜிடிபி வளர்ச்சி இந்தியா 2014 பார்த்திங்கன்னா 5.6% ஜிடிபி வளர்ச்சி. 2015 6.4%. 2016 பார்த்திங்கன்னா 7%. 2017 7.1%. இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க. 2016, 17. ஆன்சர் அனைத்தும் சரி. ஜிடிபி வளர்ச்சி 2016 7, 2017 7.1%. பொறுத்துக. வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதனுடைய ஆங்கில சுருக்கம் தான் எஃப்டிஐ.
வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ. வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு எஃப்பிஐ. பன்னாட்டு பண நிதியம் ஐஎம்எஃப். பன்னாட்டு பண நிதியம் வந்து ஐஎம்எஃப். உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபி. உள்நாட்டு மொத்த உற்பத்தி வந்து ஜிடிபி. வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் எஃப்ஐபிபி. வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் வந்து எஃப்ஐபிபி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பொறுத்துக 2016 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2251 மில்லியன் அமெரிக்க டாலர். இப்போ 2016 ஜிடிபி, அதாவது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2251 பில்லியன் அமெரிக்க டாலர். உலக மொத்த ஜிடிபியின் மதிப்பில் இந்தியாவின் பங்கு எவ்வளோனா 2.99%. உலக மொத்த ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு 2.99%. இந்தியா உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் வச்சுருக்காங்கன்னா 17.5% உலக மக்கள் தொகையில். இந்தியா வந்து உலக நிலப்பரப்பில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு சதவீதம் 2.4%. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 13வது கொஷின். ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியா டேஸாவது இடத்தில் உள்ளது. ஆசிய நாடுகளில் இந்தியா பார்த்திங்கன்னா 3வது இடத்துல வந்து இருக்குது. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடத்துல வந்து இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்து சீனா இருக்குது. 2வது இடத்துல ஜப்பான் வந்து இருக்குது. ரெண்டாயிரத்தி 16 உலக அளவில் பொருளாதார நிலையில் இந்தியா வசிக்கும் இடம் எத்தனாவது இடம்னா 7வது இடம். 2016 உலக அளவில் பொருளாதார நிலையில் இந்தியா வந்து 7வது இடம். 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் இந்தியா டேஸ் சதவீதம் இந்தியாவின் பங்காக உள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 8.50, அதாவது 8%. 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் டேஸ் சதவீதம் இந்தியாவின் பங்காக உள்ளது. 8.50%. புதிய தொழிற்கொள்கையை அறிமுகம் செய்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரதமர். எப்போனா ஜூலை 24, 1991. ஃபஸ்ட்டு கொஷினை நம்ம வந்து பார்த்துருந்தோம். பிரதமர் யார் அப்படின்னா அப்போ வந்து நரசிம்ம ராவ். ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். புதிய தொழிற்கொள்கையை அறிமுகம் செய்தவர், அதாவது புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகம் செய்தவர் வந்து பிரதமர். ஜூலை 24, 1991. 17வது கொஷின். முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை எம்ஆர்டிபி அகற்றிய ஆண்டு. இந்த கொஷின் தான் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து 1991 ஆண்டு தொழிற்கொள்கை. அதுதான் வந்து முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை எம்ஆர்டிபி அகற்றிய ஆண்டு 1991 ஆண்டு தொழிற்கொள்கை. 18வது கொஷின். போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2010. இதே 3 விதமான கொஷின் இருக்குது இதில். போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2010. போட்டி சட்டம் அப்படின்னு வந்தால் 2002. போட்டி சட்டம். போட்டி ஆணையம் அப்படின்னு வந்தால் 2009. போட்டி குழு அப்படின்னு வந்தால் 2010. தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். ஸோ எந்த தொழிற்கொள்கைனா 1991 ஆண்டு தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் என்னென்னு பாருங்கள். தொழில் உரிமங்கள் விளக்கம், தொழில் துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல், பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு. இதான் அந்த கொஷினு, குரூப் 4 கேட்ட கொஷின். எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ தொழில் கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள் வந்து தொழில் உரிமங்கள் விளக்கம், தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல், பொதுத்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. ஆயிரத்தி 1984-85 வேளாண் துறையின் வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 3.62%. 1984-85 வேளாண் துறையின் வளர்ச்சி வந்து 3.62%.
இதே 1995-96 முதல் 2004-2005 வரை 1.97% குறைந்தது. வேளாண் துறை வளர்ச்சி வந்து 1.97% வந்து குறைந்தது. 21வது கொஷின் ஒரு முக்கியமான கொஷின், நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா அதாவது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா பிப்ரவரி 18, 2016. ரொம்ப முக்கியமான கொஷின். பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பிப்ரவரி 18, 2016. பொறுத்துக. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் கோடைக்கால பயிர்களுக்கான சந்தா பார்த்தீங்கன்னா 2%. குறுவை சாகுபடி பயிர்களுக்கு சந்தா வந்து 1.5%. தோட்டப்பயிர்கள் மற்றும் பண பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா 5%. இது பயிர் காப்பீட்டில் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் யார் அப்படின்னா இந்தியா. காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் வந்து இந்தியா. குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 டேசாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 1955. குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. உழவர் கடன் அட்டை இந்த கொஷின் தான் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இந்த 2 கொஷின் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். உழவர் கடன் அட்டை அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அது வந்து கேசிசின்னு சொல்லுவாங்க. டேசாம் ஆண்டு இந்திய மைய வங்கி மற்றும் நபார்டு ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. ஆன்சர் வந்து 1998. என்ன கேட்டிருந்தாங்கன்னா உழவர் கடன் அட்டை. ஸோ யார் தொடங்கியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்திய மைய வங்கி நபார்டு அதாவது ரிசர்வ் பேங்க்கும் நபார்டும் இணைந்து தான் வந்து உழவர் கடன் அட்டையை வந்து உழவர் கடன் அட்டை அந்த இதை தொடங்கன்னு தான் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. 26வது கொஷின் பொறுத்துக. ஐசிஏஆர் அதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. எஸ்இஜெட் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இபிஜெட்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். நபார்டு அப்படின்னா நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். இதனுடைய விரிவாக்கம் கூட கொஷின் கேட்டிருக்காங்க. பழைய கொஷினில் நபார்டு பார்த்துக்கோங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கூற்று 1. 2012-13ஆம் ஆண்டுக்கான மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஒரு ஆண்டுக்கான இழப்பீடாக ஐசிஏஆர் கணித்துள்ளது. கூற்று 2. அதன்படி 2014ஆம் ஆண்டு ஐசிஏஆர் 92,651 உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. 28வது கொஷின் பொறுத்துக. கூட்டு விரயங்கள் சதவீதங்களில் தானியங்கள் 100%, 5-6% வந்து அந்த விரயமாகுது. அதான் கூட்டு விரயங்கள் சதவீதங்கள்னு கொடுத்துருக்காங்க. பருப்பு வகைகள் 6-8%, எண்ணெய் வித்துக்கள் 3-10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள் பார்த்திங்கன்னா 5-16%, பால் 1%, மீன்வளம் நிலத்தில் 5%, மீன்வளம் கடலில் வந்து 10%, இறைச்சி 3%, கோழி வந்து 7%. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதாவது 100%ல் எத்தனை சதவீதம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. சரியானதை தேர்ந்தெடு. 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. 2001இல் 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. 2001இல் 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. ஏப்ரல் 1, 1992 வர்த்தக கொள்கை உருவாக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட
பட்டியலில் உள்ளன. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கூற்று 1, ராஜா செல்லையா குழு அறிக்கையானது இறக்குமதிக்கான தீர்வினை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. ராஜா செல்லையா குழு அறிக்கையானது இறக்குமதிக்கான தீர்வினை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. கூற்று 2, இதன் உச்ச அளவாக 50% குறைக்க பரிந்துரைத்துள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. ராஜா செல்லையா குழு அறிக்கையானது இறக்குமதிக்கான தீர்வினை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. இதன் உச்ச அளவாக 50% குறைக்க பரிந்துரைத்துள்ளது. 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%-இலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150%. 1991-92 ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%-இலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 150%. 32வது கொஷின், 2015-2020 ஆண்டுக்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்த ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின். புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அறிவித்த ஆண்டு ஏப்ரல் 1, 2015. புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை ஏப்ரல் 1, 2015. இது 2015-2020 ஆண்டுக்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை. 33வது கொஷின், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் நோக்கங்கள் என்ன? பாருங்கள், ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு திட்டம், இந்தியாவில் தயாரிப்பு திட்டம், மின்னணு இந்தியா திட்டம். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் நோக்கங்கள் வந்து ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு திட்டம், இந்தியாவில் தயாரிப்பு திட்டம், மின்னணு இந்தியா திட்டம். கூற்று 1, ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. அதாவது மேக் இன் இந்தியா திட்டம். கூற்று 2, மின்னணு இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்தல் போன்ற ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது. அதாவது டிஜிட்டல் இந்தியா திட்டம் இது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 சரி. ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. மின்னணு இந்தியா முறைப்படி வரி தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்தல் போன்ற ஆவணங்கள் தயாரிக்கப்படுகிறது. தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை எந்த ஆண்டுக்குள் 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஸோ எந்த ஆண்டுனா 2020. தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை எந்த ஆண்டுக்குள் 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 2020. 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி டேஸ் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. எதுனா 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. டேஸில் இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. எப்போனா 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை டேஸில் இந்திய அரசு காண்ட்லா என்னுமிடத்தில் துவக்கியது. எந்த வருஷம்னா 1965. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காண்ட்லா என்னுமிடத்தில் துவக்கியது 1965. 39. 1980 துவக்கத்தில் மேலும் 7 EPZகள் துவக்கப்பட்டன. EPZனா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம். ஸோ 7ன்னு சொல்லியிருக்காங்க, 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. 40வது கொஷின், ஜிஎஸ்டி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மத்திய மற்றும் மாநில அரசு விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது. மத்திய மற்றும் மாநில அரசு விதிக்கும்
அனைத்து மறைமுக வரிக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இது ஒரு முனை வரியாகும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 41வது கொஷின். பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் எப்போனா மார்ச் 29, 2017. ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த நாளும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் வந்து மார்ச் 29, 2017. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் நிறைய டைம் கேட்ட கொஷின். ஜூலை 1, 2017. இது வந்த புதுசில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய டைம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஷினாகவே கேட்குறாங்க. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜூலை 1, 2017. தற்போதைய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் மொத்தம் எத்தனை வகையான ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் இருக்குன்னா 5 இருக்குது பாருங்கள். 0%, 5%, 12%, 18%, 28%. தற்போதைய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் மொத்தம் எத்தனை? 5 இருக்குது. 0, 5, 12, 18, 28. இதில் அதிகபட்ச ஜிஎஸ்டி வரி விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா 28%. 44வது கொஷின். டேசாம் ஆண்டு நரசிம்ம குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியாக நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1991. 1991ஆம் ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி சட்ட ரீதியாக நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது. இந்த சட்ட ரீதியாக நீர்மை விகிதம் அப்படின்றது தான் வந்து எஸ்எல்ஆர் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. ரொக்க இருப்பு விகிதத்தை தான் வந்து சிஆர்ஆர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி கூற்று 1. எஸ்எல்ஆர் விகிதத்தை 3 ஆண்டுகளில் 38.5% இருந்து 25% குறைக்க உள்ளது. கூற்று 2. சிஆர்ஆர் விகிதத்தை 4 ஆண்டுகளில் 3.5% குறைக்க உள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி. அதாவது நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர் விகிதத்தை 3 ஆண்டுகளில் 38.5% இருந்து 25% குறைக்க உள்ளது. சிஆர்ஆர் விகிதத்தை 4 ஆண்டுகளில் 3.5% குறைக்க உள்ளது. ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. 46வது கொஷின். டேஸ் குழு அறிக்கையின்படி வாரா கடன் மற்றும் சொத்து மதிப்பை கணக்கிட புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டன. ஆன்சர் வந்து நரசிம்மம் குழு. கொஷின் கேட்கலாம் இது. நரசிம்மம் குழு அறிக்கையின்படி வாரா கடன் மற்றும் சொத்து மதிப்பை கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. 47. இந்தியா ஜிடிபி 2015-16ஆம் ஆண்டில் டேஸ் ட்ரில்லியன் டாலரை கடந்துள்ளது. ஆன்சர் வந்து $2 ட்ரில்லியன் கடந்துள்ளது. இந்தியா ஜிடிபி 2015-16ஆம் ஆண்டில் $2 ட்ரில்லியன் கடந்துள்ளது. ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்போது டேஸாவது இடத்தில் உள்ளது. எத்தனாவது இடம் அப்படின்னா 9வது இடத்தில் உள்ளது. ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்போது 9வது இடத்தில் உள்ளது. ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். 49. கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? எது அப்படின்னா முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றுள் எது தனியார் மயமாதலை குறிக்கும்? முதலீட்டை திரும்ப பெறுதல், தேசியமயம் நீக்கல், தொடர் நிறுவனமாக்கல். இன்றைய நாட்களில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாடும் டேஸ் இருக்க வேண்டும். ஆன்சர் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். எல்பிஜிக்கு எதிரான வாதம் எது அப்படின்னா மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. எல்பிஜிக்கு எதிரான வாதம் வந்து மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு. எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு. எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் வந்து வெளிநாட்டு நேரடி முதலீடு. 53. உலக அளவில் இந்தியா
டேஸ் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. ஆன்சர் வந்து பழங்கள் உற்பத்தியில். உலகளவில் இந்தியா பழங்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக விளங்குகிறது. வெளிநாட்டு முதலீடு டேஸ் உள்ளடக்கியது. ஆன்சர் வந்து எஃப்டிஐ மற்றும் எஃப்பிஐ. வெளிநாட்டு முதலீடு எஃப்டிஐ மற்றும் எஃப்பிஐ உள்ளடக்கியது. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை டேஸில் வெளியிடப்பட்டது. ஏப்ரல் 2000. ஒரு முக்கியமான கொஷின். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்பட்டது ஏப்ரல் 2000. 56வது கொஷின். வேளாண் உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து சட்டப்படியான குழு. வேளாண் உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். சட்டப்படியான குழு. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பல முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பழைய எடிஷனில் ஒரு முனை வரின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ பல முனை வரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. 58வது கொஷின். புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை டேஸ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 2015. புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 2015 ஏற்படுத்தப்பட்டது. 59வது கொஷின். நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக டேஸ் துறைக்கானது. ஆன்சர் வந்து ஏபி சரி. காப்பீடு துறை, வங்கித்துறை. நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக காப்பீடு துறை மற்றும் வங்கித்துறைக்கானது. 60வது கொஷின். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் டேஸில் அமல்படுத்தப்பட்டது. 2017 ஜூலை 1ஆம் தேதி, அதாவது ஜிஎஸ்டி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் 2017 ஜூலை 1ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. 61வது கொஷின். புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு வர்த்தகம். 62வது கொஷின். டேஸாம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. எப்போனா 1991. 1991ஆம் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் டேஸ் கடன் பெற முடியாதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கூட்டுறவு வங்கிகளில் உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் கடன் பெற முடியாது. ஸோ மண்டல கிராமப்புற வங்கிகள்லையும் பொதுத்துறை வங்கிகளிலும் கடன் பெற முடியும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் வந்து கடன் பெற முடியாது. வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை டேஸ் ஆகும். எவ்வளோனா 50%. வணிக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை 50% ஆகும். இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் டேஸில் ஏற்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து காண்ட்லா. 1965 வந்து ஏற்படுத்தப்பட்டது. ராஜி கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸ் குறிக்கும். ஆன்சர் வந்து குறைவான பொருளாதார வளர்ச்சி. ராஜி கிருஷ்ணாவால் வார்க்கப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பது டேஸ் குறிக்கும், குறைவான பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும். 67. ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு டேஸ் ஆகும். அதிகபட்ச வரி விதிப்பு பார்த்திங்கன்னா 28%. ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017 படி தான் இந்த அதிகபட்ச வரி விதிப்பு வந்து 28%. 68வது கொஷின். தொழில் உடைமை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து தனியார் மயமாக்கல். தொழில் உடைமை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது தனியார் மயமாக்கல் எனப்படும். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. டோட்டலாக 68 கொஷின். இது ஒரு சின்ன லெசன் தான். தேங்க்யூ.